உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. வயதில் மோடி மாற்றப்படுவார் என ஏற்கனவே ஆருடம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் 75 வயதில் அரசியல்வாதிகள் ஓய்வு பெற வேண்டும் என பேசியிருப்பது பல்வேறு தரப்பிலும் விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. நாக்பூரில் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இந்த கருத்தை அந்த பேச்சின் போது குறிப்பிட்டிருந்தார். அரசியல்வாதிகள் 75 வயதில் ஓய்வு பெற்றுவிட்டு அடுத்து வரக்கூடியவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற துணியில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் சிவசேனா கட்சி MP சார்பிலும் இருந்து இதற்கான பதில்களையும் கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். மற்றொரு புறத்தில் மோடியை மனதில் வைத்து இல்லைனா மோடிக்கு 75 வயது ஆகக்கூடிய சூழலில் அவருடைய அந்த பதவி தொடர்பாக இந்த கருத்து பகிரப்பட்டதா, இதுபோன்ற கேள்விகள் இந்த தருணத்தில் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஏற்கனவே கடந்த முறை, அதாவது மார்ச் மாதம் மோடி அவர்கள் RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அப்போதே இது தொடர்பான விவாதங்கள் எல்லாம் வெளியே வந்தது. பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த விதிகள் அடிப்படையில் வயதானவர்கள் 75 வயதை தாண்டியவர்களுக்கான பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நாக்பூரில் RSS-இனுடைய தலைவர் மோகன் பகவத் பேசியிருப்பது மிக பெரும் ஒரு விவாதத்தையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது திரு மோகன் பகவத் அவர்கள் பேசியிருப்பது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அவர் பேச்சை தொடர்ந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இதுவரைக்கும் வந்திருக்கிறது, பாஜக விதிகளின் அடிப்படையில் ஏற்கனவே அங்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது, இது தொடர்பான விவரங்கள். கௌதமி, மோகன் பகவத் அவர்கள் பேசிய இந்த பேச்சு என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாஜகவில் இருக்கக்கூடிய விதி என்ன, யாரெல்லாம் இந்த விதிக்கு உட்பட்டு அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள், இது குறித்தெல்லாம் விரிவாக இந்த நிகழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். மோகன் பகவத் சொல்வது ஏன் இவ்வளவு பெரிய முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என முதலில் நாம் ஆராயும் போது, மோகன் பகவத் தான் RSS-இனுடைய தலைவராக இருக்கின்றார். பாஜகவிற்கு ஒரு தாய் அமைப்பாக இருப்பது எது என்றால் RSS தான். RSS தான் பாஜகவில் யார் தலைவராக இருக்க வேண்டும், யார் பிரதமராக வேண்டும், என்ன கொள்கையை அவர்கள் சட்டமாக மாற்ற வேண்டும் என்பதை வடிவமைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த ஒரு பெரிய பேரியக்கமாக இருப்பது RSS தான். இன்றைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 90% மேற்பட்ட தலைவர்கள் RSS என்ற தாய் அமைப்பிலிருந்து வந்தவர்கள் தான். எனவே அவர்கள்தான் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆட்சியை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய வாதமாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட RSS-இனுடைய தலைவர் மோகன் பகவத் நேற்றைய தினம் நாக்பூரிலே நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் நாடு முழுவதும் உற்று கவனிக்க வைத்திருக்கின்றன. அதாவது 75 வயதை கடந்து விட்டால் அரசியல்வாதிகள் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். யாருக்கு இந்த உபதேசத்தை அவர் புகட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது பரவலாக பிரதமர் நரேந்திர மோடியைத்தான் அவர் சுட்டி காண்பித்து இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் 75 வயதை அவர் நெருங்குகின்றார். எனவே 75 வயதை கடந்த பிறகு அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பது பரவலாக சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. ஏன் இவ்வாறு சொல்லப்படுகின்றது, இதற்கு முன்பு யாராவது இது போன்று ஓய்வு பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்கும்போது பாஜகவில் அத்வானி மூத்த தலைவராக இருந்தவர், அவர் ஓரங்கட்டப்பட்ட போது அவர் 75 வயதை கடந்து விட்டார், அதன் காரணமாக அவர் ஓய்வு பெறுகின்றார் என்று சொன்னார்கள். பிரதமர் நரேந்திர மோடி முன்பு குஜராத்திலே 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் பிரதமராக மாற்றப்பட்ட பிறகு, அவர் அந்த பதவியேற்றுக் கொண்ட பிறகு குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஆனந்திபென் பட்டேல் அவர் இருந்து வந்தார். ஆனால் அவர் பதவியேற்ற சில ஆண்டுகளிலேயே, அதாவது 2016ஆம் ஆண்டிலேயே அவர் அரசியலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். காரணம்,
அவர் அப்போது 75 வயதை கடந்து விட்டார். அதன் காரணமாக அவருக்கு பதிலாக வேறொருவர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டார். இது போல இந்திய அரசியல் வரலாற்றில் பாஜகவினுடைய தலைவர்கள் பல பேர் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் 75 வயது கடந்தவர்கள் என்பது. அது சமீபத்தில் அந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய அந்த தேர்தலுக்கும் கூட பொருந்தும். அப்போது எடியூரப்பா முதலமைச்சர் கேண்டிடேட் என்று அறிவிக்கப்பட்ட அந்த பேச்சுக்கெல்லாம் எழுந்தபோது அவர் 75 வயதை கடந்து விட்டார், அவரை எப்படி முதலமைச்சராக நாம் போட முடியும், அவ்வாறு போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லி வந்தார்கள். முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட பல தலைவர்கள் இதே காரணத்தை சொல்லிதான் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட மோடி கேரண்டி, இந்த 5 ஆண்டுகளில் என்னை நீங்கள் மீண்டும் பிரதமராக்கினால் இந்தந்த விஷயங்களை எல்லாம் நான் இந்த நாட்டிற்காக செய்து கொடுப்பேன் என்று மோடி கேரண்டி என்ற பெயரிலே அந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அவர் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தார். கெஜ்ரிவால் சொல்லும்போது சொன்னார், எப்படி மோடி கேரண்டியை நீங்கள் கொண்டு வர முடியும், ஏனென்றால் 75 வயது பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்னும் ஓராண்டிலே ஆகிவிடும். 75 வயது கடந்தவுடன் அவர் அரசியலிருந்து ஓய்வு பெற்று விடுவார், அவர் இந்த நாட்டிற்கு பிரதமராகவே இருக்க மாட்டாரே என்று கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்போது அமித்ஷா அதனை கடுமையாக மறுத்திருந்தார். பாஜகவை பொறுத்தவரையில் எந்த விதமான சட்ட விதிமுறையும் இந்த விதிமுறை கிடையாது. அதாவது 75 வயதை கடந்து விட்டால் பாஜகவிலிருந்து அல்லது அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற விதிமுறை பாஜகவில் கிடையாது, அப்படி எந்த ஷரத்துமே கிடையாது என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போதும் அதனைத்தான் சொல்கின்றார்கள். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்ட பிறகு முதல் முறையாக RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அப்போதும் இந்த பேச்சுக்கள் எழுந்தது, இவர் இன்னும் சில மாதங்களில் அல்லது ஓராண்டில் ஓய்வு பெறப் போகிறார், அதன் காரணமாகத்தான் RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்று வந்தார். கடந்த 10 ஆண்டுகளில் செல்லாதவர் 3வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு செல்வதற்கான காரணம் அதுதான் என்றெல்லாம் பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது. இந்த நிலையிலே உண்மையிலே பாஜகவில் அப்படி ஒரு சட்டம், அப்படி ஒரு சரத்து இருக்கின்றதா, அந்த கட்சிக்கான கொள்கை விதிகளில் அப்படி இருக்கிறதா என்று விசாரிக்கும் போது அப்படி எந்த விதியுமே கிடையாது. அது ஒரு சமீப காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு புதிய மரபாக இருக்கின்றதே தவிர அது சிலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாது என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றது. உதாரணத்திற்கு 2004 பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட வாஜ்பாய்க்கு அப்போது 81 வயது, 79 வயது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை வழிநடத்திய போது கடைசியாக அத்வானி அவர்களுக்கு 80 வயதை கடந்திருந்தது. எனவே இது அனைவருக்கும் பொருந்தாது என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆளுக்கு ஒரு நீதியா என்ற ஒரு கோஷத்தையும் உட்கட்சியிலிருந்தே எழுப்புகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற எந்த ஷரத்துக்களும் இல்லாத காரணத்தினாலே பிரதமர் மோடி இந்த 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் தொடர்வார் என்றும், இன்னும் சொல்ல போனால் 2024 2029க்கும் கூட அவர்தான் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் என்றும் பிரதமர் மோடியினுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். காரணம், பிரதமர் மோடியினுடைய அந்த அலை என்ற பெயரை வைத்துதான் இந்தியா முழுவதும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்றைக்கு 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே இந்தியாவில் பாஜக நேரடியாக ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி என்ற அந்த ஒற்றை முகம்தான். அவரை முன்னிறுத்தி தான் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தேர்தலை சந்திக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை நீங்கள் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வைத்து விட்டால் அது பாஜகவிற்கு பின்னடைவாக அமையும். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற கோஷத்தோடு பாஜக தேர்தல்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் அது ஒர்க் அவுட் ஆக தொடங்கி இருக்கிறது என்பது பாஜகவினுடைய கருத்து. இன்றைக்கு இந்தியாவினுடைய தலைவராக மட்டும் இல்லாமல் மோடி உலக தலைவர்களில் ஒருவராக உயர்ந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒருவரை வயதை மட்டுமே காரணம் காட்டி நீங்கள் அரசியலிலிருந்து ஒதுக்குவது பாஜகவிற்கு பெரிய பின்னடைவாக அமையும். எனவே அந்த தவறை பாஜக செய்யாது என்பது மோடி ஆதரவாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இருந்தாலும் RSS அந்த கருத்து வெற்றி பெறப் போகிறதா அல்லது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினுடைய அந்த கருத்து என்பது வெற்றி பெறப் போகிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போதைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஓய்வு பெறுவதாக எந்த எண்ணமும் இல்லை, அதற்கான அறிவிப்புகளும் கிடையாது என்பதுதான் நாம் விசாரித்த வரையில் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.